வணக்கம். நிதியமைச்சர் வெளியிட்ட வெள்ளை அறிக்கை. ஸ்டாலினிடம் விசாரணை நடத்தப்படுவது உறுதிதான். வெளியான தகவலால் திமுகவின் தொண்டர்கள் அதிர்ச்சி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழ்நாட்டின் மொத்த கடன் சுமார் 13 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பிறக்கக்கூடிய நபர்களுக்கும் 1.5 லட்சம் தற்பொழுது கடனுடன் தான் பிறக்கிறார்கள். வீடியோ பேசுகின்ற நானாக இருக்கட்டும், வீடியோ பார்க்கின்ற நீங்களாக இருக்கட்டும், 1.5 லட்சம் ரூபாய் தமிழ்நாட்டிற்கு நாம் கடனாளியாக இருக்கின்றோம். இதற்கு காரணம் திமுகவின் தலைவர் ஸ்டாலினா? கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக 2021 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றியடையாமல் தோல்வி அடைந்திருந்தால் அதிமுகவின் ஆட்சியின் பொழுது தமிழக மக்களின் ஒரு தனிநபர் கடன் என்பது 1 லட்சம் தான். ஆனால் தற்பொழுது 36 ஒட்டுமொத்தமாக கூடுதலாக வசூலிக்கப்படக்கூடிய காரணம் என்ன? திமுக 5 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 6 லட்சம் கோடி கடனை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் வரி பற்றாக்குறை 78,000 கோடி. தனிநபர் கடன் 1,30,000 கோடியாக தற்பொழுது இருக்கிறது. கிட்டத்தட்ட ஆண்டிற்கு தமிழகம் கட்டக்கூடிய வட்டி எவ்வளவு தெரியுமா? மத்திய அரசிற்கு சுமார் 67,000 கோடி. கடந்த 5 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சியில் வாங்கிய கடன் மட்டும் 6 லட்சம் கோடி என்ற தகவலை நிதியமைச்சர் மரியம் வில்சன் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். இதன் மூலம் கடந்த ஆட்சியில் வாங்கிய கடன் இங்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த கடன் எதற்கெல்லாம் செலவுகள் செய்யப்பட்டது, என்ன துறைக்கு எல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த துறை மேம்படுத்தப்பட்டதா என்ற கேள்விகள் தான் தற்பொழுது கேட்கப்படுகிறது. மரிய வில்சன் அவர்கள் நேரடியாகவே அந்த அனைத்து தகவல்களையும் PDF-ஆக இணையதளத்தில் வெளியிட்டுள்ளார். நாம் அதை பார்த்தோம். அதில் பார்த்த பிறகு 2021க்கு முன்பாக அதிமுக ஆட்சி 10 ஆண்டுகள் இருந்தது. ஆனால் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எடப்பாடியாராக இருக்கட்டும், பெருமளவு ஊழல் செய்யவில்லை. தமிழ்நாட்டின் கடனையும் அந்த அளவிற்கு வைக்கவில்லை. ஏன், அப்பொழுது கொரோனா காலகட்டம், பேரிடர் மேலாண்மையும் இருந்தது. அப்பொழுதும் கூட எடப்பாடியாராக இருக்கட்டும், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிற்கு பெருமளவில் கடனை வாங்கவில்லை. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திமுகவின் 5 ஆண்டுகள் ஆட்சியில் 5 லட்சத்திற்கு மேற்பட்ட கோடிகளை பெற்றது ஏன்? அதை என்ன செய்தீர்கள்? மாதம் மாதம் தற்பொழுது கடன் தொகை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்ற கேள்விகளை தான் தற்பொழுது மரிய வில்சன் அவர்கள் கடந்த ஆட்சியின் பொழுது நடந்த முறைகேடுகள் பற்றி விசாரணை அமைக்க தனி ஒரு குழு ஒன்றையும் திட்டமிட்டுள்ளார்கள். இதனால் ஸ்டாலின் உள்ளிட்ட கடந்த ஆட்சியில் 34 கேபினெட் அமைச்சர்களையும் விசாரணை செய்ய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் ஸ்டாலின் அவர்களது பெயரும் இடம்பெற்றிருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் கடன் என்பது புரிகின்ற மாதிரி நாம் கூறுகிறோம் என்றால், வருவாய் என்பது 100 ரூபாய், ஆனால் செலவு என்பது 145 ரூபாய் என்ற தகவலை தற்பொழுது நிதி அமைச்சரின் செயலாளர், தனிச் செயலாளர் என்று கூறுவார்கள், சித்திக் அவரது பெயர். அவர் கூறுவது என்ன தெரியுமா? 100 ரூபாய் தமிழ்நாட்டிற்கு வருவாய் வருகிறது, ஆனால் 145 ரூபாய் செலவு செய்யப்படுகிறது. மேலும் முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாக வரியை உயர்த்த வேண்டும். கிட்டத்தட்ட போக்குவரத்து துறை வரியை உயர்த்த வேண்டும், பால் கட்டண விலை உயர்த்த வேண்டும். இதையெல்லாம் செய்தால்தான் முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் என்று நாங்கள் அவரிடம் பரிந்துரைத்தோம். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் எந்த ஒரு விலைவாசியையும் உயர்த்த தேவையில்லை. மக்களின் அடிப்படையாக இருக்கக்கூடிய போக்குவரத்து, பால் இவற்றையெல்லாம் உயர்த்த வேண்டாம். அதற்கு மாற்றாக வேறு என்ன செய்தால் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும், வருவாயை அதிகரிக்க முடியும் என்பதையெல்லாம் எங்களிடம் கேட்டுள்ளார்கள். அதற்கான
ப்ராசஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் பாதிப்படையக்கூடாது என்பதுதான் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் நினைப்பதாக தெரியப்படுத்தியுள்ளார். நிதி அமைச்சரின் தனி செயலாளர் தற்பொழுது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்தமான வெள்ளை என்பது வெளியிடப்பட்டிருப்பது. இதற்கு பிறகு என்ன நடக்கும்? இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. வெள்ளை என்று முதல்வர் விஜய் அவர்கள் தெரியப்படுத்தினார். சொன்னபடியே வெளியிடப்பட்டது. இதற்கடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட கடந்த ஆட்சியில் இருந்த 34 கேபினட் அமைச்சர்கள் என்னென்ன திட்டங்களை செய்தார்கள், அது முழுமையாக செலவு செய்யப்பட்டதா, அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த டெண்டர்கள் சரியான முறையில் வழங்கப்பட்டதா, அதில் ஊழல் முறைகேடு இருக்கிறதா என்பதை எல்லாம் ஆராய தற்பொழுது தனி குழு ஒன்றையும் நியமிக்கப் போகிறார்கள். இது செய்யப்பட்டால், இந்த குழு அமைக்கப்பட்டால் அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? நிச்சயம் வசமாக சிக்குவார்கள். இதில் திமுகவின் நிர்வாகி முதல்வராக இருந்தவர்கள் வரை அனைவரும் இதில் சிக்குவார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆண்டிற்கு மட்டும் கிட்டத்தட்ட 67,000 கோடி கடன் மட்டும் நாம் செலுத்த வேண்டும். இதை செலுத்தாமல் போக முடியாதா என்று கேட்டால், கடனை நிச்சயமாக வருடம் நாம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். வாங்கிய கடனுக்கு நாம் வட்டி செலுத்த வேண்டும். இதை தவிர பிற நிதிகளாக இருக்கட்டும், மக்களுக்கு அடிப்படை வசதிகளாக இருக்கட்டும், அனைத்தையும் நாம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறோம். தமிழகம் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருப்பதாகவும் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர்கள் ஒரு தகவலை ஒன்றையும் கூடுதலாக தெரிவித்துள்ளார். சுதந்திரம் அடைந்த இத்தனை ஆண்டுகளில் இதுவரைக்கும் தமிழகம் மிகப்பெரிய பொருளாதாரத்தில் சரிவடைந்திருப்பதாகவும் 28% மற்ற மாநிலங்களை விட பின்தங்கி இருப்பதாகவும், கடனை நாம் தான் அதிகமாக இதுவரைக்கும் அல்லாத கடன் தமிழ்நாட்டில், அதாவது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் கடந்த கால அரசியலை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் தான் அதிகமான கடனை மத்திய அரசிற்கு செலுத்துகிறோம். ஒட்டுமொத்தமாக ரிசர்வ் பேங்க் ஆஃபிற்கு நாம் செலுத்துகிறோம் என்பதை மரிய வில்சன் அவர்கள் தற்பொழுது தெரியப்படுத்தியிருப்பது திமுகவின் ஊழலையும் ஒட்டுமொத்தமாக வெளிக்கொண்டு வரும் விதமாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் மொத்த கடன் சுமார் 13 லட்சம் கோடி. தமிழ்நாட்டின் வரி பற்றாக்குறை 78,000 கோடி. தனிநபர் கடன் வருடத்திற்கு மட்டும் 1,28,000 கோடி. ஆண்டிற்கு தமிழகம் கட்டும் வட்டி சுமார் 67,000 கோடி. 5 ஆண்டுகளில் திமுக பெற்ற கடன் 6 லட்சம் கோடி என்பதை தான் தற்பொழுது இன்றைக்கு நிதியமைச்சர் தெரியப்படுத்தியுள்ளார். இது ஸ்டாலின் அவர்களுக்கும் கோபாலபுர குடும்பத்திற்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறியுள்ளது. அது மட்டுமல்ல, திமுக இதுவரைக்கும் செய்த ஊழல்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளியாக முதல்வர் விஜய் அவர்கள் வைக்கின்றார் என்றும், தற்பொழுது விசாரணையின் முடிவில் இவர்கள் ஊழல் செய்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் தமிழக மக்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.